ஜெயந்தி அப்படின்னு பேர் வச்சுன்னா ஜெயந்தி தேவர்னு சொல்லி கூப்பிடணும். கோயிலில் போகும்போது அவர் நட்சத்திரத்தையும் சொல்லி அந்த ஜெயந்தி தேவர்னு சொல்ல போகும்போது அவங்க ஆத்தாட்ட கேட்பா, என்ன நீ தேவர்னு சொல்கிறியே அப்படின்னு. நம்ம இந்த வகையரா, நம்மளுடைய பூர்வீகம் இது, நம்ம பூதப்பாண்டி தேவர் அங்கே இருந்தார். இப்போ பசுமன் பாண்டியன் சொல்கிறோமோ இதை வச்சு தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஊருக்கு பசுமன் வச்சுட்டு அவங்களுடைய வகையரா அவங்க. இப்போ தான் தெரிய வருது எனக்கு. பசுமன் பேர் வைக்கணும், சும்மா வைக்க முடியாது, அந்த வகையரால வர்றவங்க தான் வைக்கிறாங்க. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அத்தியாச்சரம் சுத்தாத்வேத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானம் பாமன் ஸ்ரீமத் குமரகுதாசு குருக்களே சரணம் சரணம் சரணம். ரொம்ப சந்திப்பு, உங்களோட சந்திப்பு. நம்ம வாலிபால் மாடசாமி தேவர் சொல்லி அந்த பேச்சிலேருந்து வந்தது. நீங்கள் இன்றைக்கி இந்த ஹெரிட்டேஜ் இன்னில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஆதித்தேவர் உங்களை எனக்கு நல்லா தெரியும், செந்தூர் பாண்டியன் அவங்களெல்லாம் தெரியும். இப்போ வரப்போகும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, அந்த நாகர்கோயிலில் பூதப்பாண்டின்னு ஒரு வடம் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரபர்களும் அந்த பூதப்பாண்டிக்கு ரொம்ப நெருங்கின உறவினர்கள், பெரிய வரலாற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூதப்பாண்டிங்கிற பேர் வந்ததே, அதில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பூதலிங்க சாமி ரெண்டுக்கும் அது வந்ததே, அது ஆண்ட மன்னவனுடைய கல்வெட்டு அதில் வருது. அந்த கல்வெட்டு வரப்போகும்போது ஸ்ரீ மரவனார் பூதப்பாண்டிய தேவர் அப்படிங்கிற கல்வெட்டில் எழுதியிருக்கு. அவர் தான் அந்த குடவரை கொலை செய்கிறார். இது எப்படின்னா, அதே கிட்டத்தட்ட 300லேருந்து 400, தவறுனா 400லேருந்து 500 அது வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு அப்போ கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயில். அப்போ மலையவே எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்த கோயில் அது. அந்த கோயில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அவருடைய மகன். அவர் பெயரும் அதில் கல்வெட்டில் வருது. ஸ்ரீ மரவனார், அவர் பேரை போட்டுறார் மரவனார். பசுமன் பாண்டிய தேவர்னு சொல்லி எழுதுறாரு. இது அந்த கோயிலில் இருக்கிற ஈவோக்கோ யாருக்கும் தெரியலை, ஜாயின்ட் கமிஷனருக்கு தெரியலை, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஊர்க்காரங்களுக்கும் தெரியலை. எப்படி இந்த பேர் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அந்த கோயிலில் 1974 ஒரு களவாகி தெய்வ விக்கிரகங்கள்லாம் அங்கேருந்து களவாடப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு போய், அதில் ஒரு சில தெய்வ விக்கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவில் நியூயார்க்கில் சோதபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் ஏலக்கூடத்தில் இருக்கிறத எனக்கு வேண்டியவங்க கண்டுபிடிச்சி அந்த தகவல் எனக்கு கிடைச்சி நான் உங்கள் கோயிலை வந்து பார்த்தேன். அங்கே பார்க்க போகும்போது என்னால் இறைவனை பார்க்க முடியல, மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு காரணம் 12 மணிக்கு மேலே வந்ததுனால கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது இருக்கட்டும். அப்படி போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் வந்தது, வள்ளியூர் ஞாபகம் வந்து. வள்ளியூரில் ஒரு மாடசாமி, வாலிபால் மாடசாமி தேவருடைய வகைரா அவளை பிறந்தார், ரகுபதி தேவர் இருக்கார். அவரை நானும் அவனும் ஒன்றா படித்தோம். அதன் மூலமாக தான் நீங்கள் அவருக்கு பங்காளிகள்னு சொன்னீங்க. எனக்கு பழக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு சமுதாயம். நீங்கள் வாழ்ந்த இடம் 10ல் 9 இடம் மண் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய வகையராவும் 10ல் 9 பேர் உள்ளே டிசப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ பெரிய வகையரால பாண்டியன் அப்படி சொல்லப்போனால் பாண்டிய தேசத்தில் பாண்டியமார்க அப்படின்னாவே ஒரே ஒரு வகுப்பு தான். அதுவும் அதில் கொண்டையங்கோட்டை மரபர்கள் நீங்கள். இந்த கொண்டையங்கோட்டை மரபர்களுக்கு தான் இந்த பாண்டியன்கிறது இருக்குது. ஆனால் தேவருங்கிற படத்தை வழிபோக்குது. இடையில வரப்போகும்போது பலவித காரணங்களுக்காக அதை கட்டி வெட்டி எடுத்துடுறீங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால எடுத்துறீங்க. அதை திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். பெண் பிள்ளைகள் யாருன்னு தெரியணும். நம்ம யாருக்கும் சுப்பீரியர்னு சொல்ல வேண்டாம், நம்ம யாருக்கும் இன்ஃபீரியர்னு சொல்ல வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும், நம்ம தான் அப்படிங்கிறது அடையாளத்தையும் பூர்வீக வரலாற்றையும் ரொம்ப தொப்புள்குடி அந்த உலருடைய உறவுகளையும் தொன்மையான கிட்டத்தட்ட 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பெரிய மூத்த தமிழ்குடி, அதை மறந்துடக்கூடாது, அதை அறுத்துடக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். வரும்போது ரெண்டாவது இன்னைக்கு ஆதித்தேவருடைய முயற்சியில் நாங்குநேரியில் அந்த இதில் வள்ளியூரில் அந்த போர்ட்ரை படிமம் வச்சுருக்கீங்க. முத்துராமலிங்க தேவருக்கும் சுபாஷ் சந்திர போருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்குது. மதுரையில் இருக்கிறத காட்டில் ரொம்ப பிரமாதமாக அழகாக தெரியுது. நான் இன்னும் பார்க்கல, அடுத்த முறை வரும்போது உங்களை பார்க்குறேன். இதில் மொத்தத்தில் இது முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாம் பண்ணோன்னே நம்ம இந்த மரபில் பிறந்த எல்லா பெண் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி பெருமையை சொல்லணும். எந்த காலத்துலேயும் அவங்க பெண் பிள்ளைகளுக்கு கூட பிறக்க போகும்போதே அதுகளுக்கு அந்த தேவருங்கிற பட்டத்தை வச்சு வீட்டில் சொல்லி வளர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட அர்த்தம் என்னன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது பொது வழியில் சொல்ல முடியாது. அதோடு வளர்க்கணும், பிள்ளைகளை அது மாதிரி வளர்க்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும். இது போக ராயல் ஃபேமிலிஸ் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவங்க நம்ம இல்லை, ஆண்டவங்கிறது நம்மளுக்கு கீழே ரூல் பண்ணவங்க, அதுவும் அவங்க நம்ம ஆளுக தான். ஆனால் இந்த கொண்டையங்கோட்டை மரபுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமானவங்க தேர் ஆல் ராயல்ஸ், அரச பரம்பரைகள்.
அந்த இதை விட்டு கொடுத்துடாம அது இந்த கௌரவத்துக்கு தகுந்தாப்பல் நீங்கள் வாழணும், அதை கட்டி காக்கணும். முக்கியமாக இந்த கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு பெண் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு தான் அந்த டைட்டிலை கொடுத்து கோயிலில் போகும்போது ஜெயந்தி அப்படின்னு பேர் வச்சுன்னா ஜெயந்தி தேவர்னு சொல்லி கூப்பிடணும். கோயிலில் போகும்போது அவர் நட்சத்திரத்தையும் சொல்லி அந்த ஜெயந்தி தேவர்னு சொல்ல போகும்போது அவங்க ஆத்தாட்ட கேட்பா, என்ன நீ தேவர்னு சொல்கிறியே அப்படின்னு. நம்ம அந்த வகையரா நம்மளுடைய பூர்வீக இது, நம்ம பூதப்பாண்டி தேவர் அங்கே இருந்தார். இப்போ பசுமன் பாண்டியன் சொல்கிறோமே, இதை வச்சு தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஊருக்கு பசுமன் வச்சுட்டு இருக்கா. அவங்களுடைய வகையரா அவங்க. இப்போ தான் தெரிய வருது எனக்கு. பசுமன் பேர் வைக்கணும், சும்மா வைக்க முடியாது, அந்த வகையரால வர்றவங்க தான் வைக்கிறாங்க. இப்போ எப்படி இங்கே கமுதியில் போய் இந்த ஊர் பசுமன் எப்படி வந்துச்சுன்னா அவங்க இடம்பெயர்ந்து அங்கே வந்திருக்காங்க. அதே பரம்பரையாக இருந்திருக்கலாம். அது அவங்கள தான் போய் கேட்கணும், பூர்வீகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் 2 கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஒருத்தர் பேர் ஸ்வஸ்டி ஸ்ரீ மரவனார் பூதப்பாண்டிய தேவர் இஸ் ஒரிஜினல் ஃபவுண்டர் ஆஃப் த டெம்பிள். அவர் ஃபவுண்டரோட நேம்லேயே ஈஸ்வரனுக்கு பேர் அப்படின்னா பூதலிங்க சுவாமி. அதுக்கு அடுத்தது ஊர் பேர் பூதப்பாண்டி. அவருடைய மகன் அவர் தான் இந்த குடவர கோயிலை வெளியில் இழுத்துட்டு கொண்டு வர்றார், எக்ஸ்டென்ஷன் பண்றார். அவருக்கு பேர் ஸ்வஸ்டி ஸ்ரீ மரவனார் பசும்பொன் பாண்டிய தேவர். இந்த பசும்பொன்னில் தான் இதை வந்தது பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. இதனால தான் இந்த வகையரால இங்கெல்லாம் வந்திருக்காங்கன்றாங்க. பூர்வீக இவங்களுக்கெல்லாம் எல்லாம் போகணும். கொடுங்கோன் பாண்டிய தேவர்னு சொல்ல அவர் தான் கொடூரமான ஆள். கொடூரம்னா இதில் வீரத்தில் இவர் தான் சைவம் அழிஞ்சி மண்ணோட மண்ணாட போய் இருந்தது. மண்ணோட மண்ணா டிசப்பியர் ஆன சைவத்தை சமணர்களை அடித்து தூக்கி போட்டு, ஜைனம் சமணர மதத்தை அடித்து தூக்கி போட்டுட்டு அவளை துவம்சம் பண்ணிட்டு திருப்பியும் சைவத்தை கொண்டு வந்து பிராமணர்கள் மூலமாக அவங்கள உட்கார வச்சு இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து தேவாரம் திருவாசகம் இந்த பாடல்கள் பதிகங்கள் மூலமாக இன்னைக்கும் சைவ தலை தோங்குதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வகையரா ரொம்ப ரொம்ப முக்கியம். ராயல், இவங்கெல்லாம் ராயல்கிறத மறந்துடக்கூடாது, ஆண்ட பரம்பரை மறந்துடக்கூடாது. அதனால இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ஒன்று பிடிக்காததை சொல்கிறேன். இந்த ரிசர்வேஷனில் போய் ரொம்ப ஓவராக நம்ம நிற்கக்கூடாது. ரிசர்வேஷன் ஒன்றும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ராயல் ஃபேமிலிஸ் ரிசர்வேஷன் கேட்கக்கூடாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சில தூக்கி எறியணும். அதுதான் ராயல் ஃபேமிலி. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். வணக்கம், நமஸ்காரம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.